ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த லஞ்சம் ஊழல் தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னிலையாகிறது இது ஒன்றும் புதுசில்லை. சொல்லப்போனால் அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தொடர்ச்சியான லஞ்சம் ஊழல் ஒரு பெரிய பட்டியலளவான இந்த லஞ்சங்களையும் ஊழல்களையும் பெற்ற குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள்லாம் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே. அதுக்குள்ள முக்கியமா இந்த விமானம் வாங்கியது தொடர்பான இந்த லஞ்ச வழக்குன்றது கொஞ்சம் பெரிய அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு வழக்கா இருக்குது. இதுல தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்தியை நீங்க தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமா பெற்ற குற்றச்சாட்டுல தான் இன்றைய நாள்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரைக்கும் லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் வந்து முன்னிலையாக இருக்கிறார். ஆனா தெரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 மில்லியனை தாண்டி 98 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த மஹிந்த ராஜபக்சர்களால கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? எங்கட காசுக்கு இலங்கை ரூபாவுக்கு மாத்தி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2900 கோடி ரூபாய் இலங்கை விமான சேவைக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு புதிய விமானங்களை வாங்குறோம்ன்ற பேர்ல நடந்த இந்த லஞ்ச குற்றச்சாட்டுக்குள்ள ஒரு விமானத்தை கூட வாங்காம, சொல்ல போனா ஒரு விமானத்திட நட்ட கூட வாங்காம 2900 கோடி ரூபாவை கொடுத்துன்றது இதை விட பெரிய ஒரு சம்பவம். என்ன நடந்திருக்குது? இப்ப மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதுல இருந்து இந்த குற்றச்சாட்டு எப்படி வந்தது, எப்படி இந்த சம்பவம் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சன்ற வரைக்கும் A to Z முழுமையா இந்த வீடியோல விளக்கமா தெளிவா விரிவாவும் சுருக்கமாவும் இந்த வீடியோல முழுமையா சொல்றேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இவர்கள் செஞ்ச ஊழல் பட்டியல்ல இது குறிப்பிடத்தக்க ஒரு பட்டியலினுடைய ஒரு சம்பவமா இந்த சம்பவம் இருக்கும். என்னடா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போதான் சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, முதலாவது இன்றைய நாளில் மே மாதம் 12ஆம் தேதி இன்றைக்கு நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு அடுத்ததா இந்த விடயத்தை முழுமையாக சொல்றேன். இன்றைய நாளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இலங்கையினுடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த 2 மில்லியன் US லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுல உண்மையை சொல்ல போனா அவர் இந்த 2 மில்லியன் US லஞ்சமா பெறல. யார் இதை பெற்றுக்கொண்டார்? இதுக்கான முக்கியமான குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா, இலங்கையினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் CEO சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் தலைமை நிறைவேற்று அதிகாரியா இருந்த கபில சந்திரசேன அவர் தான் கடந்த 8ஆம் தேதி தன் வீட்டுல தூக்குல தொங்கி உயிரிழந்து போயிருந்தார். தூக்குல தொங்கினதா சொல்லப்பட்டது. அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் சொல்லி அந்த கோணங்கள்ல இப்ப விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. சோ அவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல அவர் வழங்கின வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில அவர் பெற்றுக்கொண்ட அந்த 2 மில்லியன் US 60 மில்லியன் இலங்கை ரூபாய்களை இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுத்தனண்டு அவர் கொடுத்த வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில தான் மஹிந்த ராஜபக்சவுக்கு இன்றைய நாள்ல அவர்கிட்ட வாக்குமூலம் பெறதுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பின் பேர்ல தான் இன்றைய நாள்ல மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிருந்தார். கிட்டத்தட்ட 2 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர் திரும்பவும் வீடு திரும்பியிருந்தார். அந்த நேரத்துல அவர் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிருந்த நேரத்துல அங்கிருந்த சூழ்நிலையை பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்திகளை பார்த்திருப்பீங்க. நிறைய அவர்களுடைய ஆதரவாளர்களா சொல்லப்படக்கூடியவர்கள் அந்த இடத்துல ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்கள் மட்டுமில்லாம ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல இருந்த முன்னாள் அமைச்சர்கள் கோட்டபாய ராஜபக்சவனுடைய சகோதரர்கள் உட்பட முக்கியமான நபர்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்று கூடியிருந்தார்கள். இந்த படங்கள்ல இல்லாட்டி இந்த இந்திய அரசியல்ல இப்ப இந்தியாவினுடைய முதலமைச்சர் தொடர்பான நிறைய பேச்சுகள் போய்கொண்டிருக்கிறபடியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 200 ரூபாவுக்கு கூடக்கூடிய கூட்டம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. இந்தியாவில் தமிழ்நாட்டில் 200 ரூபாய் மாதிரி எங்கட நாட்டுக்குள்ள 1000 ரூபாவுக்கு கூடக்கூடிய கூட்டம் தான் இந்த மாதிரியான கூட்டங்கள். ஏன்னா அதை பார்க்கும்போதே தெரியுது, சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல திடீரென்று ஒன்று கூறுறார்கள் சொன்னா இது பொலிட்டிக்கல் கேம், திட்டமிட்ட அரசியல் அவர்களினுடைய விளையாட்டுக்காக தான், அவர் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய அவர்களினுடைய திட்டமிட்ட செயல்பாடுகளாக தான் இந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கடுமையான அவர் வரும்போது ஆரவாரங்களை மேற்கொண்டு அந்த இடமே வந்து ஒரு கூச்சலிடக்கூடிய ஒரு இடமா தான் அந்த செய்திகள் அந்த வீடியோ எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த கூட்டங்களை கூட்டி இந்த மாதிரியான சம்பவங்களை இந்த அரசியல்வாதிகள் எதுக்காக செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, தங்கள் மேல பிழை இல்லை என்ற மாதிரி காட்டிக்கொள்றதுக்காக. எங்களையே நீங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கூப்பிடுறீங்களா, எங்களோட ஆதரவாளர்கள் எதுக்காக உயிரையும் கொடுப்பார்கள். நான் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் காசுக்காக எதுக்காக கூச்சல் போடுறோம்னே தெரியாம கொடுக்கூடிய அவர்களை கொண்டு வந்து விட்டு
எங்களினுடைய தலைமைகளையே நீங்க கூப்பிடுறீங்களா, எங்கட பவரை பாருங்க வெளியில காட்டுறதுக்காக ஒரு போலியான ஒரு கபட நாடகம் என்று சொல்லி தான் சொல்லலாம். ஸோ அப்படியான செயல்பாடுகள் தான் இந்த செயல்பாடுகள். ஓகே, ஸோ 2 மணி நேர விசாரணைக்கு பிறகு 2 மணி நேர வாக்குமூலத்தை கொடுத்ததுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச திரும்பவும் வீட்டுக்கு போயிருந்தார். இது இன்றைய நாள்ல இலங்கைக்குள்ள ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸா போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஓகே, இப்ப இந்த ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி இவ்வளவு தூரம் கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம், ஆரம்ப புள்ளி இந்த சம்பவம் எப்படி நடந்துட்டு பாத்தீங்கன்னா, அதை நாங்க முழுமையா பாக்குறதுக்கு 2012ஆம் ஆண்டுக்கு போகணும். 2012ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் இலங்கைக்குள்ள முடிஞ்சதுக்கு பிறகு தெற்கு மக்களினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, 30 வருட கால யுத்தத்தை முடித்து கொடுத்த ராஜபக்ச அரசாங்கம், மஹிந்த ராஜபக்சங்களுக்கு இவ்வளவு பெரிய யுத்தத்தை முடிச்சு கொடுத்துட்டார், நாட்டுக்குள்ள தீவிரவாதத்தை ஒழித்துட்டார்ன்ற பேர்ல ராஜபக்சக்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு காலகட்டம் தான் 2009ஆம் ஆண்டுக்கும் 2015ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டம், 2019ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டம். ஏன்னா அதுக்கு பிறகும் அவர்களுடைய ஆட்சி தான் வந்திருந்தது. ஸோ அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இவர்கள் தலையில தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட மக்கள். ஆனா அந்த தூக்கி வச்சு கொண்டாடின மக்களுக்கு தெரியாது அவர்கள் எப்படி இந்த யுத்தத்தை முடித்தார்கள். எங்களை ஈழத்தமிழ் மக்களை கொன்று குவித்து பொதுமக்களை கொன்று ஒரு யுத்தத்தை நடத்தித்தான் அவர்கள் அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் என்றது அப்ப தென்பகுதி மக்களுக்கு தெரியாது. இன்றைய நாள்ல முள்ளிவாய்க்கால் கஞ்சியினுடைய முதலாவது நாள் இன்றைய நாள் ஆரம்பிக்குது. சோ கடைசி வரைக்கும் அந்த மே 18ஆம் தேதி வரைக்கும் நாங்க பட்ட வேதனையும் வலியும் எங்களை அழிச்சுத்தான் இந்த யுத்தம் முடிவடைந்தது தென்பகுதி மக்களுக்கு அப்ப தெரியாது. சோ என்ன நடந்ததுன்னு சொன்னா, வெளிப்படையா மக்கள் எல்லாருமே இவர்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் போது உள்ளுக்குள்ள ராஜபக்சர்கள் எல்லா இடங்கள்லயுமே முக்கியமான சகல துறைகள்லையும் தங்களினுடைய குடும்பங்கள் நண்பர்கள் சார்ந்த நபர்களை வச்சு கொண்டுதான் அவர்களினுடைய ஆட்சி கட்டமைப்பை அப்ப அமைச்சிருந்தார்கள். அதுக்குள்ள முக்கியமான ஒரு துறையா இருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இலங்கையினுடைய விமான சேவைக்குள்ள போர்ட் ஆஃப் மெம்பர்ஸுக்குள்ள இருந்தவர்கள், சிஇஓ மற்றும் அதனுடைய தலைமை அதிகாரி சகல பேருமே ராஜபக்சக்களினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, 2012ஆம் ஆண்டுல இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான 13 விமானங்கள், அந்த விமானங்கள் இனிமேல் பயன்படுத்த முடியாது, அந்த விமானங்களை நீக்கிட்டு புதிதா 14 விமானங்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்காக வாங்குவோம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை முன்வைத்து ஒரு செயல்பாட்டை மேற்கொள்கிறார்கள். அந்த விமானங்கள் எங்கிருந்து வாங்குறதுக்காக திட்டமிடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸை தலைமையாக கொண்ட ஒரு விமான நிறுவனத்திலிருந்து அந்த விமானங்களை வாங்குறதுக்காக இவர்கள் திட்டம் போட்டு அங்க போய் அந்த முழுமையான அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே சைன் பண்றார்கள். அந்த தொகை எவ்வளவுன்றது சொல்லப்படல. மொத்தமா 10 விமானங்கள். என்னென்ன விமானங்கள் பாத்தீங்கன்னா, 6 A330 விமானங்களும் 4 A350 வகையை சார்ந்த மொத்தமா 10 விமானங்களை வாங்குறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் அந்த நிறுவனத்தோட போடப்படுது. அது வரைக்கும் அந்த நேரத்தில் இந்த செய்திகள் எல்லாமே வெளியில வருது. ஓகே, அரசாங்கம் புதிய விமானங்களை வாங்க போறார்கள், எல்லாமே ஒபிஷியலா தான் நடக்குதுன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே இதை சரியா தான் நடக்குதுன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு வந்த காலகட்டத்திலையும் இது பெருசா பேசப்படல. இதுக்கு என்ன ஆனதுன்றதும் பெருசா எங்கேயுமே வெளியில வரையல. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 2020ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 7-8 வருடங்கள் கழித்து பிரித்தானியாவால ஒரு விசாரணையிலிருந்து இவர்கள் வாங்கின அந்த நிறுவனம் இருக்குதானே, இந்த விமானங்களை கொள்வனவு செய்யறதுக்காக அக்ரிமெண்ட் போடப்பட்ட அந்த நிறுவனம் இருக்குதானே, அந்த நிறுவனம் தாங்கள் 16 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 16 மில்லியன் US$ லஞ்சத்தை இடைத்தரகர்களுக்கு கொடுக்கிறதுக்காக தாங்கள் ஒப்புக்கொண்டதா ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். 2020ஆம் ஆண்டுல தான் இந்த பிரச்சனை வெளியில வருது. அந்த 16 மில்லியன் அந்த சம்பவம் வெளியில வரும்போதுதான் 2 மில்லியன் US$ இலங்கையினுடைய அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டதா சொல்லி ஒரு முக்கியமான பிரச்சனையை பிரித்தானியா வெளியிடுறார்கள். சோ அதுக்கான விசாரணைகள் இலங்கைக்குள்ளேயும் ஆரம்பிக்கப்படுது. அப்பதான் இதுக்கு பின்னால என்ன நடந்ததுன்றது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 14 விமானங்களை வாங்குறதுக்காக திட்டமிட்டு அந்த நிறுவனத்திட்ட இவர்கள் போறார்களானே, போற நேரத்துல 2 மில்லியன் US$ பணத்தை லஞ்சமா அப்ப இருந்த முன்னாள் சிஇஓ, இந்த தலைமை நிறைவேற்று அதிகாரியா இருந்த கபில சந்திரசேன லஞ்சமா பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த லஞ்சமா பெற்ற பணத்தை சிங்கப்பூர்ல இருந்த ஒரு அக்கவுண்ட்ல இருந்து, ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து, ஒரு வங்கி கணக்குல இருந்து
ஆஸ்திரேலியால இருந்த தன்னுடைய வங்கி கணக்குக்கு பல தடவைகள் அந்த பணத்தை வந்து அனுப்பியிருக்கிறார். அதே மாதிரி அதே சிங்கப்பூர் அக்கவுண்ட்ல இருந்து இலங்கைக்கும் 2 தடவைகள் அந்த பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டதா சொல்லப்படுது. அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்டளவான தொகை எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இலங்கையினுடைய இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய போர்ட் ஆஃப் மெம்பர்ஸுக்குள்ள ஒருத்தரா இருந்த ஷமிந்திர ராஜபக்ச என்றவருடைய கணக்குக்கு $1,60,000 பணம் அவருடைய கணக்கிலக்கத்துக்கும் வருது. இந்த ஷமிந்திர ராஜபக்ச யாருன்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சவினுடைய அண்ணா இருக்கார் தானே, சமல் ராஜபக்ச, அவருடைய மகன் தான் இந்த ஷமிந்திர ராஜபக்ச. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சுத்தி அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள இருந்தவர்களை தான் எல்லா நிர்வாக பொறுப்புக்குள்ளையும் அவர்கள் அமர்த்தியிருந்தார்கள். ஸோ இவருடைய கணக்குக்கும் இந்த பணம் வந்திருக்குது. இதே மாதிரி குறிப்பிட்ட பகுதியான பணங்கள் ஒவ்வொருவருத்தனுடைய கணக்குகளுக்கு போயிருக்குது. இந்த பணப்பரிமாற்றம் எப்ப வரைக்கும் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு ஆரம்பம் வரைக்கும். 2015ஆம் ஆண்டுல இலங்கைக்குள்ள ஆட்சி மாற்றம் நடக்குது. அப்ப வந்த தேர்தலில் ராஜபக்சக்கள் தோற்கடிக்கப்படுறார்கள், புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுறார். அப்ப இந்த டீல் இருக்கு தானே, இந்த 14 விமானங்கள் 10 விமானங்களுக்கான அக்ரிமெண்ட் போடப்பட்ட இந்த விமான கொள்வனவை அப்ப வந்த அரசாங்கம் ரத்து செய்கிறார்கள். அந்த போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை ரத்து செய்யறதுக்காக அப்ப இருந்த இலங்கையோட அரசாங்கம் கொடுத்த காசு எவ்வளவு தெரியுமா? 98 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை ரத்து செய்யறதுக்காக மட்டும் இலங்கை ரூபால 2940 கோடி ரூபாய் பணத்தை அந்த அக்ரிமெண்ட்டை ரத்து செய்யறதுக்காக கொடுத்திருக்கிறார்கள். இதை எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த $2 மில்லியன் இந்த ராஜபக்சர்கள் லஞ்சமா பெற்றுக்கொள்றதுக்காக 98 மில்லியன் எங்கட காசுல இருந்து, இலங்கை மக்களோட காசுல இருந்து அப்போதைய இலங்கையினுடைய அரசாங்கம் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது அப்படித்தான் சொல்லணும். இது எப்படிப்பட்ட கொடுமை, எப்படிப்பட்ட ஒரு பண இழப்புன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு விமானம் கூட திட்டமிட்ட மாதிரி ஒரு விமானம் கூட வாங்கப்படல. ஒரு விமானத்திட நட்டு கூட, சின்ன ஒரு நட்டை கூட, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை கூட வாங்காம கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் காசை அப்போதைய இலங்கையினுடைய அரசாங்கம் இன்னொரு நிறுவனத்துக்கு நஷ்டஈடா அந்த அக்ரிமெண்ட்டை ரத்து செய்ததுக்காக கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நடந்த விசாரணைகள்ல இருந்து இந்த முன்னாள் சிஇஓ கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள், அவருடைய வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் சில முக்கியமான அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்குள்ள இருந்த சில அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள்ட்ட வாக்குமூலங்கள் பெறப்பட்டு கொண்டு வருது. அதுல தான் இந்த கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு திரும்ப பிணையில விடுவிக்கப்பட்டு, திரும்ப கைது செய்யப்பட்டு, திரும்ப பிணையில விடுவிக்கப்பட்டு, அந்த பிணையில இருந்த ஒரு பிரச்சனையின் காரணமா திரும்ப கைது செய்ய சொல்லும் போதுதான் அவர் தன்னுடைய வீட்டில இருந்து சடலமா மீட்கப்பட்டிருந்தார். அடுத்த நாள் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டியது. அதுக்கு முதல் நாள் அவருடைய வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்ததா சொல்லி அடுத்த நாள் பிணமா மீட்கப்பட்டிருந்தார். அவருடைய வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்ச அழைக்கப்பட்டு இன்றைய நாளில் அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார். ஸோ இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி வடிவா நான் இப்போ சொன்னதை நீங்கள் திரும்பவும் முருகா பார்த்து எல்லாமே புள்ளியாக வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது எப்பேற்பட்ட அரசியல், எப்பேற்பட்ட கொலைகள், எப்பேற்பட்ட கொள்ளை, எப்பேற்பட்ட லஞ்சம்ன்றது உங்களுக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி தெளிவாக தெரியும். இதுதான் இந்த ராஜபக்சகளினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்குள்ள நடந்த முக்கியமான ஊழல் லஞ்ச வழக்குகளுக்குள்ள ஒரு வழக்கு. இது வெறும் ஒரே ஒரு வழக்கு தான். இந்த மாதிரி 100 இல்லாட்டி 1000 பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏனென்றா வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும், எப்பேற்பட்ட ஊழல், எப்பேற்பட்ட நாட்டை நாசமாக்கி நாட்டுக்குள்ள பெரிய அளவிலான கடன்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்த நாட்டையுமே நாசமாக்கி இப்போ மக்களை பொருளாதார ரீதியில கடுமையாக துன்பப்பட வைத்த ஒரு அரசாங்கம் எந்த அரசாங்கம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், எந்த குடும்பம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களுக்கான தண்டனை இல்லாட்டி எப்பேற்பட்ட கர்மா இவர்களை திரும்ப தாக்குதுன்றதை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சியாக வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்டேட்ஸ் தெரிஞ்சு கொள்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணி சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மீண்டும் வீடியோஸ் சந்திப்போம். நன்றி.